சின்ன பண்ண சின்ன பண்ண இல்லப்பா. அப்போ பெரிய பண்ண அவர்தான் செத்து போட்டாரே. ஆமா, அவ சவுண்டிக்கு நானே தானே சங்கு தானே. ஆமா, நீங்க கோயில் பூசாரி தானே? பாரு குடுமி இருக்கு. இல்ல. அப்ப நான் பூசாரி இல்ல. ஆமா, மெய்யாலுமே கேக்குறேன், நீங்க யாரு? நான் ஊருக்கு புதுசுப்பா. இத்த அப்பவே சொல்லப்படாதா? சுத்த முத்தம் பார். இத்த புடி. இன்னைக்கு அசிங்கம் பண்ணிட்டானே. தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க கிராமத்துக்கு புதுசா வர்றவங்கள நாங்க இப்படிதான் வரவேப்போம். என்ன கையில பாட்டிலையும் ஊர் வாங்கி கொடுத்தா? இத்த புடி, சுத்தி முத்தி பார். இதான் வழி போ. என்னங்க புதையல் விஷயம் சொல்லாம நினைச்சேன், போயிட்டு வான்னு சொல்றீங்க. உங்களுக்கு குடுப்பறே இல்ல, நான் வர்றேன். கொஞ்சம் இருங்க. புதையல்னு சொல்லிட்டு பொசுக்குன்னு போயிடாதீங்க. இன்னும் ஏதாவது உளறிட்டு போங்க. இத புடிங்க. மறுபடியும் கூட போறியா? ஐயோ, நடுத்தெருவுக்கு எடுத்துட்டானே. விஷயம் பெருசு, போனா தப்பு இல்ல. வர்றேங்க. நீ நல்லவன், உனக்கு சொல்லலாம். சொல்லுங்க. சுத்தமா பாரு, யார் இல்ல சொல்லிடு. கூரை மேல பார். அங்கேயே பாக்கணும். சுரக்கா பசங்க கூரை மேல உட்கார்ந்து ஒட்டு கேட்டாலும் கேட்பானுங்க. ஓ, அது வேற இருக்கா? ஏய், நீ போ. புதையல் எனக்கு கிடைச்சிருச்சு. கிடைச்சிடுச்சா? இருக்கிற இடத்தை நான் இவனுக்கு சொல்லவே இல்லை. என்ன சின்ன பண்ண இந்த நேரத்துல? கூரை மேல கொடி பறக்குதே, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன். அது வந்து கொடிங்கறியா? இல்ல இல்லங்கறியா? அது இல்ல. எதுவுமே இல்லங்கறியா? நீங்க யாருக்கிட்டையும் சொல்லலன்னா உங்ககிட்ட சொல்றேன். வாயை திறக்க மாட்டேன். தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மைனர் வந்திருக்காரு. எதுக்கு? என்ன பார்க்கத்தான். சொன்னா நீ ரொம்ப தப்பு பண்ற. உள்ளூர்ல மைனர் இருக்கும் போது நீ ஊரெல்லாம் மைனர் தேடுற. அவனுக்கு கொடிக்கு என்ன சம்பந்தம்? அவங்க வரலாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓ, சிக்னல். அவங்களுக்காக தான் கொடி ஏத்தினேன். யாரவே? எந்த ஊர் மைனர்? நம்ம ஊர் கூரையெல்லாம் கொடி ஏத்திட்டாலேனா? அவங்க வந்து பெரிய கோட்டை. பெரிய கோட்டை பயில்வானா? அப்போ ஓட்டின்னு வந்தா பல்ல உடைச்சிருவாங்கற. சுத்தமத்துமா நான் பார்க்க மாட்டேன். ஓடுறா ஓடுறா, என் முதல தூக்கிட்டு ஓடுறானே. சின்ன பொண்ணு கும்பிடுறேன். இது பிடிங்க. சி, கழுத காலையே அசிங்கப்படுத்திட்டானே. டேய், எழுந்துடுறா எழுந்துடுறா. டேய், இந்த தெருவில் எவனுமே இல்லையா? யாராவது இருந்தா வாங்கடா. பட்டப்பைய படாத பாடுபடுத்திட்டான். தூக்கிட்டு போய் வீட்டுல போடு. புரியாத? விடிஞ்சிடுச்சேன். வீட்டுல போய் விளக்கு கொடுத்து. சீ, குடிக்காத. சின்ன பொண்ணு, உங்க தகுதிக்கு இது தகாது. எது? இப்ப ஏன் காலில் விழுந்த மாதிரி வேற யார் காலிலுமே விழுந்தாருங்க. வர்றேன். போங்கடா. உங்க கால நான் விழுந்தனா? வேணும்டா, எனக்கு இது வேணும். என்ன சின்ன பண்ண இந்த பக்கம்? காத்து வாங்கலான்னு. பாத்து போங்க, காத்து கருப்பா அடிச்சிட போகுது. அறியோன்னு ஆரம்பிக்கும் போதே காத்து கருப்புங்கிறான். சரி, பாப்போம். சொர்ணா, பெருக்கிறியா? பெருக்கு பெருக்கு. என்ன வச்சுக்க. என்ன அது? உனக்கு தான் ஒரு இனிப்பு தான். இதை ஏன் நீ கையில தூக்கிட்டு வந்த? இது என்ன லாரியில வச்சு அனுப்ப முடியும்? உன் கூட திரிவான ஒரு கொட்டை பாக்கு அவங்கிட்ட கொடுத்து அனுப்புறது. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சின்ன பசங்களை நம்ப கூடாது. ஏயா? அவன் தின்றுவான். அது என்னமோ தெரியல. சொர்ணம் வீட்டை விட்டு வெளியே வரும்போது அல்வா வாங்கலான்னு தான் ஆசைப்பட்டேன். கடைக்கு பக்கத்துல போனோன்னு இந்த புத்தி கள்ள உருண்டைய தாண்ட மாட்டேன்றுச்சு. சொர்ணம், எதுக்கு இன்னைக்கு ராத்திரி 1/2 கிலோ அல்வா வாங்கிட்டு வந்துடவா? எதுக்கியா? அது என்னமோ தெரியல. உனக்கு எனக்கு என்னமோ இருக்கு. பாரு, கோயில்ல நானும் ஆடின. நீயே சொல்லு. நீ தான் ஆடின. ஆனா எனக்கு கிறுகி இருக்குது. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதுக்கு?
இதுக்கு இதெல்லாம் எனக்கு உரைக்காது. என்ன சின்ன பொண்ணு ரொம்ப நேரமா சொர்ணத்தோட பேசிட்டு இருக்கீங்களே? அது ஒண்ணு இல்ல, பாகிஸ்தான்காரன் சண்டைக்கு வந்தா அவனை எப்படி அடிச்சு விரட்டுறதுன்னு சொர்ணம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தது. ஆமாம் தானே? நீ போய் உள்ளு. கேக்குறத ஒழுங்கா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. சொர்ணம், புதுசா வந்திருக்க டிஎஸ்பி ஸ்பெஷலா மரியாதை கொடுத்து என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்கார். போற வழியில உன் வீட்டு மரியாதை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்ட வர்றேன். என்னடா ரொம்ப நேரமா ஒருத்தன் காதை ஒருத்தன் கடிச்சுக்கிறீங்க? காதை கடிச்சா கூட காசு வர விஷயமா தானே சொல்றான். 2 பேரும் காசு பணம் சம்பாரிச்சு கோட்டை கட்டி வாழ போறீங்களோ? அதுக்காக இல்லண்ணே, பணக்காரன் கையில இருக்கிற காசு உனக்கு வேணா நானும் என்ன போல இல்லாதவனுக்கு 2 வேளை வயிறு நிறையும்ல. உன் ஒருத்தன் வயிற்று ரொப்பறதுக்கே நான் ஊர் பூரா கொள்ள அடிக்கணும். சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாடா. நான் சொல்றேனே, நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து மருதூர் முருகன் கோயிலுக்கு ஒரு கல்யாண கூட்டம் வில்லு வண்டியில பொண்ணு மாப்பிளையோட வர்றாங்களாம். நல்ல வசதியான குடும்பமா. இன்னைக்கு ராத்திரி நம்ம காட்டுப்பாதை வழியா தான் போறாங்களாம். என்ன ஜாதியா? பணக்கார ஜாதினே. இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காண்டா. ஊமை அவனு செய்வோமா? நம்ம புல்லட்ட பணக்காரன் ஆக்கிடுவோமா? வேண்டாண்ணே. ஏண்டா உனக்கு பணக்காரன் ஆகணும்னு ஆசை இல்லையா? எதுக்குண்ணே வம்பு? நாளைக்கு நான் பணக்காரன் ஆகி நானே இந்த பக்கம் வில்லு வண்டியில வர வேண்டியதா இருக்கும். நானும் கோவக்காரன், ஒண்ணு நடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா. ஊமையா, இன்னைக்கு ராத்திரி வில்வண்டியில வர பணக்கார கூட்டம் ஏழையாக போகுது. அதுக்கு உண்டான ஏற்பாட்டை எல்லாம் கவனி. ஒட்டப்பாக்க எதுக்குடா இவனுங்க எல்லாம் நட்டமா நிக்கிறாங்க? வயல்ல வேலை செஞ்சதுக்கு கூலி கொடுக்கணுமா? கூலி யார் கொடுக்கணும்? நீங்க தான். ஓ, கொடுக்கணும்ல. ஆமாப்பா, தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்கிறது பாவம். நான் சொன்னனே, அந்த மூட்டை எடுத்துட்டு வந்து இவங்களுக்கு எல்லாம் கூலி அடக்க சொல்லு. சரிங்க மன்னாரே, ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல, ஐயா சொன்ன மூட்டை எடுத்துட்டு வந்து அளந்துரு. சரிங்க. டேய், அடுத்து சொல்றா, மூட்டைய மாத்தி எடுத்துட்டு வந்துட போறான். மன்னாரே, ஐயா சொன்னாரே தனியா ஒரு மூட்டை, அத இத நீ காலாகாலத்துல கொடுத்திருந்தா அவன் வீட்டுக்கு போய் ஆக வேண்டியதை பாத்துருப்பான்ல. அவத்து குடுறா. என்ன என்ன இது பதறா இருக்கு? பதறுதா? நானா விளைய வச்சேன்? இதையும் நீங்க தானடா விளைய வச்சீங்க. நீங்களே எடுத்துட்டு போங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கூலி. நிஜமா காலையில இருந்து நாங்க நீராரம் கூட குடிக்கலங்க. ஓ, நீராகாரத்தை நானா புடிங்க குடிச்சுட்டேன். இந்த ஜனங்கள்ட்ட இருக்க புள்ள ஒட்டிங்கெல்லாம் என்ன தத்தெடுத்துக்க சொல்றியா? இந்த நெல்லுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை கொடுத்துருங்க. என்னது உங்களுக்கு சேர வேண்டிய நெல்லா? ஏய், நீ என்ன பங்காளியாடா? ஏண்டா பரதேசி பயமாங்கன? நெல்லு மட்டும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. நெல் இல்லைன்னு சொல்லுவனா இந்த மூட்டை கணக்கில் அடுக்கி வச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். வெளியே போயிருங்க. சொல்றது காதுல விடல. வெளியில போங்கடா நாய்களா. எங்களுக்கு சேர வேண்டிய நெல்லை வாங்க போக மாட்டோம். வாங்காம போக மாட்டீங்களா? இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு தாண்டா போக போறீங்க. ஏய் கதிர்வேல், இவங்க மேல விடுறா. அள்ளிட்டு போக போறானா? என்னடா சொல்ற? எங்க அப்பங்காலத்துல இருந்து சேர்த்து வச்ச வட்டி நெல்ல மொத்தமா தட்டிட்டு போக போறானா? என்னங்க குளிர் அடிக்குதா? பயம். ஏற்கனவே 9 பேரை வெட்டி இருக்கா. எனக்கும் ஒரு நம்பர் போட்டிருப்பானோ. இப்ப என்னடா செய்யறது? சொல்லுங்கப்பா. இப்ப எவன் சொன்னாலும் கேட்கணும் போல் இருக்குது. நான் போய் பஸ்ஸ புடிச்சு டிஎஸ்பி கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டிஎஸ்பி என்ன பஸ்ரியா இருக்காரு? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல. அப்படி செஞ்சா நல்லா இருக்காது. இப்படி செஞ்சா தான் நல்லா இருக்கும். எப்படி? நீ இங்கேயே இரு, நான் போய் டிஎஸ்பிய பார்த்து சொல்லிட்டு வர்றேன். அது நல்லா இருக்காது. வேற எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்ற? நான் சொல்றதுதான் நல்லா இருக்கும். சொல்லு. நான் போய் பார்த்து சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருந்து பாத்துக்கிறங்க. எதடா அவன் நெல்ல அள்ளிட்டு போறதையா? ஒட்டப்பாக்கு, என்னங்க நீ என்ன பண்ற? நகத்தை கடிச்சிட்டு இருக்கேன். நான் அதையா சொன்னேன். உள்ளிக்கோட்டை சொரணத்துக்கிட்ட போய் நான் அங்க வர்றேன்னு சொல்லு. அவ என்ன சொல்றாளோ அத வந்து சொல்லு. ரொம்ப அவசரமா? கேள்வி கேட்கிற நேரமாடா இது. போடா.
என்ன மைனர் வரலாமான்னு கேக்குறாரு. உடனே வர சொல்லு. நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விட்ட பானம், ஆக்கி வைத்த சோத்தை ஆற போடலாமா. நான் ரெடி. கதவு போட்டுட்டா சொர்ணம், நான் வந்துட்டேன். இதுல அல்வா, இதுல கோழி. இங்க வாடா. நான் ரெடின்னு அவன் காதுல அடின்னு விழுந்துருச்சு போட்டிருக்கு. புரட்டி எடுத்துட்டானே மகன், பெச பெசன்னு பெசஞ்சிட்டானே. ரொம்ப நாளா அடிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல போட்டிருக்கு. நான் கிடைச்சே, எங்க தட்டுறது எங்க குத்துறதுன்னே தெரியல. கைய ஆடுதா கையில் இருக்கிறது ஆடுதானே தெரியல. இல்லையா யாரையா நீ? நான் யாருன்னு எனக்கே தெரியலப்பா, எங்க போறேன்னு எனக்கு தெரியலையே. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. யாரையா நீ? போகும்போது பாத்திருந்தேன்னா புரிஞ்சிருக்கு, வரும்போது வழியில மடக்கி கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன். என்னையா அது மோமெல்லாம் சோறு? சோறு பொங்கிட்டு இருக்கும் போது பானைக்குள்ள எட்டி குதிச்சிட்டேன். ஆனா போயா, அடிக்கணும்னு நினைக்கிறவன் கைய கழுவிட்டு வெத்தலை பாக்கு போட்டு சிகரெட் பிடிச்சிட்டு அடிப்பான். நினைச்சா அடிச்சா முடிஞ்சு போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வழி எடுப்பா. அப்பா நீயும் போலீஸ் தானே, அங்க சொல்றத உன்கிட்டயே சொல்லலாமே. போலீஸே கொஞ்சம் இப்படி வாப்பா, தப்பா நினைக்காதப்பா, என் நிலைமை அப்படி நடக்க முடியல. வாப்பா வந்துரு போலீஸே, வா. காது கேக்குமா? அண்ணே அண்ணே இப்பா என்ன நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே. பூசணிக்காய் விக்கிறதுக்கு இல்ல, வாங்கிட்டு போறேன். கூப்பிடல நில்றா. என்ன மிரட்டுற? ஆம்பளைய தனியா வரவிட மாட்டேங்கிறீங்களே. என்ன தெரியல? தெரியல. மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் கொடுத்துரு. நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க கேக்குறதுக்கு? யார் நீ? நானா? நான் தாண்டா மம்பட்டியான். அனாவசியமா அடி வாங்கி சாகாத, மரியாதையா இருக்கிற பணத்தை எல்லாம் எடு. இத கொஞ்சம் புடி. எவ்வளவு? 25 பைசா இருக்கு. இத வச்சுக்கிட்டு பாட்டு வேற கேக்குதா? பாட்டு கொள்ளையடிக்கணும் பணக்காரங்களை போய் பாருங்க. என் முதலாளி கூட சந்தை முடிஞ்சு சாயங்காலம் நிறைய பணத்தோட பேச்சுப்பாறை வழியா வராரு. அவரை எல்லாம் விட்டுட்டு எங்கள்கிட்ட வந்து கொள்ளையடிக்கிறீ என்ன? நீ சொல்றது உண்மையா? மம்பட்டியான்னு சொல்லிட்டேன், அது தெரிஞ்சு நான் உங்ககிட்ட விளையாடுவேனா? ஓ முதலாளி எந்த வழியா வருவாருன்னு சொன்ன? இருளங்காட்டு பக்கமா இருக்க பேச்சுப்பாறை, அது வழியா தான் வருவாரு. சாயங்காலம் போய் பாரு, நிச்சயம் வருவாரு. நெசமா நிறைய கிடைக்கும்னே. சொல்ற நாய்களை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன பண்ணல ஒரு வாழ்க்கை? என்ன உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. யோ, அழகான ஆண்கள் குடியிருக்கிற காம்பவுண்ட்ல 1000 பொண்ணுங்க தேடி வரும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையா? நீ என்ன சொன்ன? அந்த தெல்லவேர் நாய் 2 பேரை டீ குடிக்க போறாங்கன்னு சொன்னேன். யாரா தெல்லவாரி? யாரா? ஏண்டா புறம்போக்கு? யாரா அந்த பொண்ணு? ஏதோ டீச்சர்னு சொல்லி. என்னையா சொல்ற? டீச்சர்? ஏயா, என் வாழ்க்கையில் ஒரு டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கிறத வச்சு தெரியாதா? வந்தவளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டியா? என் இதயத்தில் அட இதயம் நல்ல என்னன்னு வாழ்க்கையவே கெடுத்தவன அறுவாள் எடுத்து போடப்பா. வெட்டிடுமா? ஓடுதல தூக்குல தொங்குறது நீதான். உங்களை தூக்கில் தொங்க விட மாட்டேன். நாம் வாழ வேண்டியவர்கள். உங்களை காண ஓடி வந்தேன். இதுதான் அமைப்புங்கிறது. நேத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன், தேடி வந்து அமைது பாத்தியா? இதுக்கெல்லாம் ஒரு குடுப்பன வேணும்பா. உன் அழகு முகத்தை காட்டு. வெட்கமாக இருக்கிறது. பரவாயில்லை, காட்டு. அத்தான் செத்தேன். நண்பா வந்துரு. அதே பேய் வீடு வரைக்கும் வந்துருச்சுடா. அத்தான். பஞ்சாமி சாகும் போது கூட அடுத்தவனுக்கு தொல்லை கொடுக்காம சாகவே மாட்டானுங்கடா.
பாரப்பா பழனியப்பா பட்டணமா பட்டணமா ஸ்கூலுக்கு தான் மூடிட்டு போறேன். நீ எதுக்கு வந்த? ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தா மறந்துட்டேன். என்ன? பழனிசாமி மேல ஆசைப்பட்டு அன்னைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன். ஆ. அவர் என்னடானா என்ன பார்த்து பயந்து போய் கிணத்துக்குள்ள குதிச்சிட்டாரு. பின்ன உழைச்சிட்டாரு, அது வேற விஷயம். தண்ணி இருந்தனால, இல்லன்னா தவிடு பொடி ஆகிருப்பான். அப்படியே அவர் விருப்பப்பட்டு நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் நீ விட மாட்டியே. 7 ஜென்மத்துக்கு எனக்கு தான் அந்த குடுப்பின இல்லாம போச்சு. ஆனா பழனிசாமிக்கு பொருத்தமான ஒரு டீச்சரை பார்த்து வச்சிருக்கேன். என்னது? டீச்சரா? மூக்கு மூலியமா லட்சணமா இருப்பா. அப்ப காது வாயெல்லாம் கடன் வாங்கி தான் வைக்கணும். அதெல்லாம் இருக்குதியா? எங்க? வேலை கிடைக்காதனால கராத்தே ஸ்கூல்ல டீச்சரா இருக்குது. ஓ, கராத்தே ஸ்கூல் டீச்சர். அங்க போய் நான் சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணு கிட்ட ஐ வில் மேரி யூ அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா பழனிசாமிய கட்டிக்கிறியான்னு அர்த்தம். இது கூட தெரியாம தான் எங்களை இங்க பியூனா வச்சிருக்காங்களா? ஐ வில் மேரி யூ. கரெக்ட். சூப்பர். போறேன், கராத்தே ஸ்கூல பாக்குறேன், வெற்றியோட திரும்புறேன். பாடுவா பிச்சு போடுவேன். ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு சோரி நாய் வீட்டுக்குள்ள வரலாம், அது நியாயம். ஒரு வீட்டுக்காரன் வீட்டுக்குள்ள வரலாமா? அது நியாயமா? பச்சை என்னது புதுசா லெட்டர்? ஓ, வாடகையை வாயில கேட்கறது கூச்சப்பட்டுட்டு தயவு செய்து வாடகை கொடுத்து விடுங்கன்னு லெட்டர் எழுதிருக்கே நீ? இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம். அட கடவுளே கடவுளே, உனக்கு ஆனதே தப்பு. உன் பொண்ணுக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? பேசாம அதெல்லாம் விட்டுற, அந்த பையனாவது பொழைச்சு போகட்டும். நீங்க 2 பேரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணணும். எப்படி? இப்படி அட்லீஸ்ட் இந்த 100 ரூபீஸ்க்காக அதெல்லாம் ஒரு ஊரு, அந்த ஊர்ல நீ கல்யாணத்தை வச்சிருப்ப. அந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து நான் வாழ்த்து சொல்லணுமா? முடிஞ்சா கல்யாணத்தை இங்க ஷிஃப்ட் பண்ணு. 3 நாளைக்கு முன்னாலே வந்து உட்கார்ந்து நான் வாழ்த்து பாடுறேன். என்னடா அது பழம்? பூம்பழமா? இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியாது? வரும்போது ஒரு சாத்து கொடி 4-5 ஆப்பிள் வாங்கிட்டு வரப்படாது? பிச்சைக்கார பசங்கடா நீங்க. சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்ன மஞ்சாரிசியா? ஆமா. கொண்டா. ஓ, என்னது? ஆசீர்வாதம் பண்ணிருக்கேன். இங்க வீசிருக்கேன்ல, நாளை கல்யாண மண்டபத்துல பொண்ணு மாப்பிள தலைமையில வந்து விழும். அவங்கள புடிச்சுக்க சொல்லு. ஏங்க, அவன் தான் உங்களை மதிக்க மாட்டேங்கிறானே, அப்புறம் என்ன பூவு பழம் பணம் எதுக்கு வச்சு கொடுக்குறீங்க? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? என்ன அவனுக்கு இதெல்லாம் கொடுக்கலன்னா நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுல வந்து பொண்ணுக்கு கண்ணு டோரி, வாய் ஊமை, காது கேட்காதுன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி போடுவாயா? அவ்வளவு மோசமான ஆளோ? தம்பி பழனிசாமி, என் பொண்ணு கல்யாணம், பத்திரிக்கையோட 100 ரூபாயை கொடுத்தேன். அடகதான் தர்றது இல்ல. கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிட்டேன், பணத்தோட உள்ள போயிட்டான். அப்படியா? தப்புதான். பொண்ணு கல்யாணம்னா நான் வந்துடுறேன். வந்து பொண்ணு வீட்டுக்காரன் வந்து கூட மாட வேலை செய்யறேன். ரொம்ப நன்றி தம்பி. பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டருங்க. உங்க பேர் என்னங்க? மாரிமுத்து கவுண்டர். சிவகோத்திரம், கிருத்திகை நட்சத்திரம். அர்ச்சனை ஆரம்பிக்கலாமே. ஏன் லோட லோடன்னு புலம்பிட்டு இருக்க? அது உனக்கு தெரியாது. சரி, தெரியாமலே இருக்கட்டும். கொஞ்சம் கல்யாண வீட்டுல அந்த பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு பேரு? ஐயோ, பேர் தெரியாத? அவங்க அப்பா பேர், ஊர் பேர் தெரியுமே. அதான் மாரிமுத்து கவுண்டர் மாரிமுத்து கவுண்டர் புலம்பிட்டு இருக்கிறிய. அவங்க அப்பா கிடக்குறான் கொட்டமுத்து. அந்த ஊரை சொல்லு, அந்த பொண்ணை மடக்கி காட்டுவா. இந்த பார், அந்த ஊர்ல எத்தனை கொம்பு முடிச்சவங்க வந்தாலும் சரி, இந்த விஷயத்துல நான் கில்லாடி கில்லாடி இந்த பொண்ணை நான் மடக்கி காட்டுறேன். ஐயோ, நான் சந்தோஷ கடல்ல மூழ்கிட்டு இருக்கிறேன். பைக்காமே சொல்லு பைக்காமே இரு ஊர் தின்னு போட்டு கடை கொடுக்காம ஓடுறா. டேய், என்னுடைய 1400 ரூபாய் கடனை கொடுக்காம நீங்க எந்த ஊருக்கு போட விட மாட்டேன். பஸ் நிறுத்தாத. 1400 ரூபாய் கொடுக்காம ஓடுறிய? இருகூரு பல்லபாளையம் பாப்பமேடு பிரிவுல வந்த உன்னை தீத்துருவேன்டா. என்ன இருகூர்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா அவங்க மூலியமா அந்த பொண்ணை பார்க்கலாம்ல? இந்த பாரு, இந்த இருகூரு பல்லபாளையம் பாப்பம்பட்டி இந்த 3 ஊருக்கு நீ மட்டும் இல்ல, வேற எவங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேன். பொண்ணு வேணா நீயே போய் பாத்து. பொண்ணு பாத்துக்க. நான் ஒரு சரியான அவசரம் கொடுக்கப்பா. என்ன எதுன்னு விசாரிக்காம அந்த பொண்ணோட அப்பனை போட்டு 4 அப்பா பீட்டேன். இந்த பார், தெரியாம அந்த பொண்ணோட அவங்க அப்பனை அப்புனதை விட தெரிஞ்சே நீ அந்த குஞ்சு கவுடன் 4 அப்பா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா இருக்கும். சரி, நடந்து போச்சு. நீ இருகூருக்கு இங்க வந்து குஞ்சு கவுண்டரை பார்த்து அந்த பொண்ணோட அப்பனுக்கு எனக்கு சமாதானம் பண்ணி வைய. எது? இருகூருக்கு வந்து அதுவும் அந்த குஞ்சு கவுண்டனை பார்த்து சமாதானப்படுத்தி? சேச்சே, இருகூருக்கு நான் வர்றத பத்தியோ போறத பத்தியோ எனக்கு கூட இல்ல பழனிசாமி. சின்ன வயசுல இருகூர் தெலுங்குல நான் ஓடாத ஓட்டமா ஆடாத ஆட்டமா. சே, எனக்கு என்னமா அந்த பொண்ணை சுத்தமா பிடிக்கலப்பா. என்னையா அந்த பொண்ணு மூஞ்சி, அதை விட 1000 பொண்ணை தூக்கி போடுற. காப்பு காப்புன்னு புடிச்சுக்க. இல்ல தண்டபாணி,
என்னமோ தெரியல அந்த பொண்ணு எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தக்காளி விட மாட்டான் போட்டிருக்க. என்ன ஆனாலும் சரி வாழ்க்கையில அந்த ஆமா என்ன 20 ஊருக்கு வரதுன்னு உனக்கு அவ்வளவு பெரிய யோசனை? எங்காச்சும் கடங்கடை வாங்கிட்டு ஓடி பிள்ளைகிட்ட செருப்படி வாங்கிருப்பேன். யார் அந்த குஞ்சு கவுண்ட சொன்னானா? இது ஒருத்தர் சொல்லுமாக்கு. ஒருத்தன் ஒரு ஊருக்கு வரதுக்கு யோசிக்கிறான்னா இந்த 2 காரணத்துல ஏதாச்சும் ஒரு காரணமா தான் இருக்கணும். அப்படியா? மூணாவது காரணம் நான் ஒண்ணு சொல்றேன், நீ கேக்குறியா? சொல்லு. நீ மட்டும் போயிட்டு வா. யோ யோ